ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், என்னப்பா இது ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமா விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பார்த்தா தலை அஜித் அவர்களுமே இப்போ வந்து மீண்டும் வந்து 1 இயர் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், படத்தில் நடிக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க நேற்றுலேருந்தே அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்ச் மந்தே இருக்குங்க இல்லையா, அப்போ வந்து அஜித்குமார் சார் வந்து ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றத பண்ணியிருந்தார் மூளையில் அப்படின்னு இருக்கும்போது. ஸோ இப்போ அந்த ஆப்ரேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு அவர் வந்து ரொம்பவே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த ஆப்ரேஷனை முடிச்சுக்கிட்டாராம். இல்லை இது வந்து ரொம்பவே வளவலன்னு போயிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் சரியாக படுற மாதிரி இல்லை, என் உடம்பும் கொஞ்சம் செட் ஆகலை, ஸோ அதனால் இந்த ஆப்ரேஷனை கொஞ்சம் பாதியிலே நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்பவே பாதியாக தான் பண்ணியிருந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து குட் பேட் அக்லி படத்துலையும் சரி, விடாமுயற்சி படத்துலையும் சரி ரொம்பவே தீவிரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே போயிட்டே இருந்திருக்கிறான். பட் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 படத்தையுமே ரொம்பவே சீக்கிரமாக முடிக்க சொல்லி அஜித்குமார் சார் லைட்டாக ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்காரு. இந்த படத்தை ரொம்பவே சீக்கிரமாக முடிக்கிறது மூலமாக அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, மறுபடியும் போய் அந்த காதுகளிலும் மூளை நரம்புகளையும் போகப்பட்ட அந்த ரத்த சீரோட்டத்துக்கான ஆப்ரேஷனை ரொம்பவே வந்து பக்காவாக எந்த ஒரு ஃப்யூச்சர் பிரச்சனையுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிற மாதிரி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாராம். ஸோ இதனால் வந்து இந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த 1 இயருக்கு வந்து அவர் எந்த படத்தையும் நடிக்க போகிறது கிடையாது. அதனால தான் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2 படத்தையும் ஒன்றா வந்து முடிச்சு கொடுக்குறாரு. அதுதான் ஒன்று குட் பேட் அக்லி, இன்னொன்று வந்து நம்மளோட விடாமுயற்சி. இந்த 2 படத்தையும் ஒன்றா முடிச்சு கொடுத்தது மூலமாக அடுத்த 1 இயர் அவர் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வீட்லேயே ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாராம். ஸோ ஆஃப்டர் தட் மூவி ஷூட் உங்களால் வந்து அஜித்குமார் சாரை எந்த ஒரு இடத்துலையுமே பார்க்க முடியாது. அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்க போகிறாரு. அது ஒரு முக்கியமான ஆப்ரேஷனும் கூட அவர் லைஃப்பில் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து சீக்கிரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ரிக்கவர் ஆகி திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே அவர்கிட்ட ரொம்பவே ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆல்ரெடி வந்து இப்போ தான் அவங்களோட ஒய்ஃபான ஷாலினி மேடம் அவங்களுக்கு ஆப்ரேஷன் எல்லாமே நடந்து முடிஞ்ச நிலையில் மறுபடியும் வந்து அஜித்குமார் சாருக்கு ஆப்ரேஷன் அப்படின்னும் போது அவங்க ஃபேமிலிக்குள்ளே நிறைய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும்போது ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒன்றும் ஆகாது, கடவுள் நாங்கள் பிரார்த்திக்கிறோம், நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய டிஎம்ஸை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, வளர்ந்து வந்துட்டுருக்கும் ஹீரோயினில் ஒருத்தங்க தான் அபர்நிதி. கிட்டத்தட்ட வந்து கொஞ்ச நாளாக வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க, ரொம்பவே சீக்கிரமாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக அவங்க நடித்த ஒரு மூவியில் அவங்க வந்து இசை வெளியீட்டு விழாவுக்கு அவங்கள வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்காக. அவங்க வந்து வரமாட்டேன் அப்படின்னு தீர்த்து சொன்னது மட்டும் இல்லாமல், நான் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 lakhs வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும், அப்போ தான் நான் வந்து வருவேன். அப்படி வந்தாலுமே கூட நான் யார் பக்கத்தில் உட்காரணும், என்ன பண்ணணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன், நான் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டதா அந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர் ரொம்ப அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஹீரோயின்ஸ்லாம் தயவு செய்து எந்த படத்தையும் சேர்க்காதீங்க, அது ரொம்பவே மோசமான ஒரு விஷயமா இருக்குது. தமிழ் சினிமாக்கே கிடச்ச ஒரு சாபக்கேடாக தான் நான் இதை பார்க்குறேன், ரொம்ப வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே ஃப்ரக்சுவேஷனில் பேசியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.